السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم وعلى آله وأصحابه أجمعين. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قال ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. சதகல்லாஹுல் அலீம். கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய பெரியார்களே, சங்கைக்குரிய சகோதரர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவினுடைய மாபெரும் கருணையினால் இன்றைக்கு 8 ஜுஸுக்கள் நிறைவடைந்திருக்கின்றன. சூரத்துல் மாயிதா என்ற அத்தியாயம் முடிவடைந்து சூரத்துல் அன்ஆம் என்ற சூரத்துல் ஆராஃப் சூரத்துல் அன்ஆம் என்ற அத்தியாயம் முடிவடைந்து சூரத்துல் ஆராஃப் என்ற அத்தியாயம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இன்று ஓதப்பட்ட சூரத்துல் அன்ஆம், சூரத்துல் ஆராஃப் என்ற அத்தியாயங்களை மிக முக்கியமான அத்தியாயமாக அல்லாஹ் தஆலா ஆக்கி வைத்திருக்கின்றான். இந்த அத்தியாயங்களிலே சூரத்துல் அன்ஆம் என்ற அத்தியாயத்தினுடைய சிறப்பை பற்றி சொல்கின்ற போது அஸ்மா பின்த் உமைஸ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூரத்துல் அன்ஆம் என்ற அத்தியாயம் ஒரே இரவிலே முழுவதுமாக இறங்கியது. அந்த நேரத்தில் அவர்களுடைய ஒட்டகத்தின் கடிவாளத்தை நான் பிடித்துக் கொண்டிருந்தேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர்ந்திருந்த அந்த ஒட்டகம் சூரத்துல் அன்ஆம் என்ற அத்தியாயம் அருளப்பட்டதினுடைய காரணத்தினால் கனம் தாங்காமல் கீழே அமர்ந்துவிடக்கூடிய அளவுக்கு மிகவும் அதிகமான கனமுடையதாக நபி அவர்கள் மாறிவிட்டார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த சூழ்நிலையை பற்றி அஸ்மா பின்த் உமைஸ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த சூரத்துல் அன்ஆம் அருளப்பட்ட போது 2 மருங்கிலும் மலக்குமார்கள் சூழ 70,000 மலக்குமார்கள் சூழ்ந்து இந்த சூரத்துல் அன்ஆமை இறக்கி கொண்டு வந்தார்கள். அவ்வாறு வருகின்ற போது அந்த மலக்குமார்கள் தஸ்பீஹை முழங்கியவர்களாக வந்தார்கள். அவ்வாறு தஸ்பீஹ் முழங்கியது இந்த மண்ணே, அந்த மண்ணகமே, இந்த பூமியை அதிர்ந்தது என்பதாக இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடியவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமயத்தில் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம் என்பதாக சத்தம் போட்டு சொன்னார்கள் என்பதாகவும் ஹதீஸிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, சூரத்துல் அன்ஆமிலே அல்லாஹ்வுடைய வல்லமை நமக்கு சொல்லி தரப்படுகிறது. அதே போல சூரத்துல் ஆராஃப் என்ற அத்தியாயம், ஆராஃப் என்று சொன்னால், அன்ஆம் என்று சொன்னால் கால்நடைகள் என்பது பொருள். அதே போல ஆராஃப் என்று சொன்னால் சொர்க்கவாதிகள், நரகவாதிகள் இரண்டையும் சாராத நடுநிலைவாசிகள் சில பேர் இருப்பார்கள். ஆராஃப் என்பது ஒரு மேடான ஒரு பகுதி. அது சொர்க்கத்திலும் சேராதவர்கள், நரகத்திலும் சேராதவர்கள், பாவங்களையும் நன்மைகளையும் சமமாக செய்து நடுவிலே நின்று கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு பெயர்தான் ஆராஃப் வாசிகள் என்பதாக சொல்லப்படும். சில நேரங்களிலே அல்லாஹ் தஆலா இன்று ஓதப்பட்ட வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான், சில நேரங்களிலே சொர்க்கவாதிகளின் பக்கமாக பார்ப்பார்கள், யா அல்லாஹ் எங்களை சொர்க்கவாதிகளின் பக்கம் சேர்த்துவிடு என்பதாக கெஞ்சுவார்கள். சில நேரங்களிலே நரகவாசிகளின் பக்கமாக பார்த்து அவர்களுடைய ஓலங்கள், அவர்களுடைய கடினங்கள், கஷ்டங்களை எல்லாம் பார்த்துவிட்டு, யா அல்லாஹ் இந்த கூட்டத்தாரிலே எங்களை சேர்த்து விடாதே என்று கெஞ்சுவார்கள். ஒவ்வொரு நொடி பொழுதும் அவர்களுடைய உள்ளத்திலே இந்த கூட்டத்தில் சேர்ந்து விடுவோமோ என்ற அச்சம் மிகுதியினால் கவலைப்பட்டு கொண்டிருப்பார்கள். இதை கொஞ்ச நாள் அல்லாஹ் தஆலா இப்படி ஆக்கிவிட்டு அதன் பிறகு சொர்க்கத்தில் அவர்களை சேர்ப்பான். ஆக சொர்க்கவாதிகளும் சாராத, நரகவாசிகளிலும் சேராத ஒரு நடுநிலை வாசிகளுக்கு பெயர் தான் அஸ்ஹாபுல் ஆராஃப் என்பதாக சொல்லப்படும். அந்த பெயரை தான் இந்த சூராவுக்கு ஆராஃப் என்ற சூரா என்பதாக பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, இன்று ஓதப்பட்ட சூரத்துல் ஆராஃப் என்ற அத்தியாயத்தினுடைய ஆரம்ப பகுதியில ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சொர்க்கத்தின் பிரவேசம், அங்கே அவர்கள் வாழ்ந்த முறை, அதன் பிறகு ஷைத்தானுடைய சூழ்ச்சி, அதன் காரணத்தினால் அவர்கள் இறங்கிய அந்த சூழ்நிலை, பூமிக்கு இறக்கப்பட்ட சூழ்நிலை, எல்லாவற்றையும் அல்லாஹ் தஆலா இன்று ஓதப்பட்ட அந்த சூரத்துல் ஆராஃப் என்ற அத்தியாயத்தினுடைய ஆரம்பத்திலே சொல்லி காட்டுகின்றார். பூமிக்கு இறக்கப்பட்டதற்கு பிறகு
ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு மூலையிலும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இன்னொரு மூலையிலும் இறக்கப்படுகிறார்கள். அவ்விருவரும் தங்களுடைய மனைவி கணவனை தேடியவராக, கணவர் மனைவியை தேடியவராக, இரண்டும் இரு மருந்து, அதாவது பெரிய தூரம் கால்நடையாகவே தேடிக்கொண்டிருக்கிறார்கள். தேடி தேடி அலைந்து அவர்கள் இருவரும் கேட்ட துவா என்னவென்று சொன்னால், காலா, இருவரும் துவா செய்தார்கள், ரப்பனா, எங்கள் இரட்சகனே, வலம்னா, நாங்கள் அநியாயம் செய்து விட்டோம், அன்ஃபுஸனா, எங்களுக்கு நாங்களே அநியாயம் செய்து கொண்டோம், வயில்லம் தஃபிர்லனா, எங்களை நீ மன்னிக்கவில்லை என்றால், வதர்ஹம்னா, எங்கள் மீது நீ இரக்கப்படவில்லை என்றால், லனகூனன்ன மினல் காசிரீன், நாங்கள் நஷ்டவாளிகளாக ஆகிவிடுவோம் என்று அவர்கள் இருவருமே துவா செய்தவர்களாக அலைந்து திரிந்தார்கள் என்பதை அல்லாஹ் குர்ஆனின் மூலமாக நமக்கு சொல்லித் தருகின்றான். கண்ணியமானவர்களே, பொதுவாக இன்றைக்கு பார்க்கிறோம், சில மனிதர்களை அல்லாஹ் அநியாயக்காரர்கள் என்று சொல்கிறான். குர்ஆனிலே அநியாயக்காரர்கள் என்று சொல்கிறான். அவர்கள் எல்லாம் யார் தெரியுமா? தான் செய்த பாவங்களை உணராதவர்கள் தான் அநியாயக்காரர்கள். ஆனால் நல்லவர்களுடைய தன்மை என்ன தெரியுமா? சின்னஞ்சிறிய பாவம் செய்வார்கள், ஆனால் அல்லாஹ்விடத்திலே முறையிடுகிற போது சொல்வார்கள், எங்கள் இரட்சகனே, நாங்கள் அநியாயம் செய்து விட்டோம் என்று சொல்வார்கள். நாமெல்லாம் அதை ஒரு பெரிய பாவமாகவே நினைக்க மாட்டோம். கண்ணியமானவர்களே, சஹாபாக்களுடைய சூழ்நிலையும் நபிமார்களுடைய சூழ்நிலையும் அப்படித்தான் இருந்தன. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தை கடந்து சில தூரம் கொஞ்ச நாட்களுக்கு பின்னால் வந்த அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இன்னும் சஹாபாக்களுடைய காலமே முடிவடையவில்லை, தாபியீன்கள் காலம் ஆரம்பிக்கவில்லை. அந்த நேரத்தில் இருந்த அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே இருந்த சஹாபாக்கள் அவர்களுடைய காலத்திலே சில தவறுகளை மலை போன்று நினைத்தார்கள், பெரிய பாவங்களை போன்று நினைத்தார்கள். ஆனால் இன்றைக்கோ என்னுடைய காலத்தில் இருக்கக்கூடிய இவர்கள் அந்த பாவங்களை செய்வதை மிக சாதாரணமாக நினைக்கிறார்கள். இன்று சில மனிதர்கள் செய்யக்கூடிய பாவங்களை அன்றைய காலத்து சஹாபாக்கள் பெரும் பாவங்களை போன்று நினைத்தார்கள் என்பதாக சொல்லி காட்டுகிறார்கள். அல்லாஹ்வை எந்த அளவிற்கு பெரிதாக நாம் நினைக்கிறோமோ நம்முடைய பாவங்கள் அவ்வளவு பெருசா தெரியும். அல்லாஹ்வுடைய கண்ணியம் நம்முடைய உள்ளத்துல எவ்வளவு குறைவா போயிருதோ நம்ம பாவங்களும் ரொம்ப சாதாரணமா போயிடும். காரணம் என்ன? அல்லாஹ் பார்க்கிறான் என்ற உணர்வு மிகப்பெரியதாக காட்டும். அல்லாஹ் குர்ஆனிலே சில மனிதர்கள் அல்லாஹ்விடத்திலே நாங்கள் அநியாயம் செய்து விட்டோம் என்று சொன்ன விஷயத்தை எல்லாம் குர்ஆனிலே பல இடங்களிலே சொல்லி காட்டுகின்றான். இங்கே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அல்லாஹ்விடத்திலே கெஞ்சி கேட்ட விஷயத்தை அல்லாஹ் இங்கே குர்ஆனின் மூலமாக சொல்லி காட்டுகிறான். இந்த வரலாற்றின் மூலமாக விரிவாக இந்த வரலாறு சொல்வது நோக்கம் அல்ல. ஆனால் இந்த வார்த்தையின் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினை என்ன தெரியுமா? கணவன் மனைவியினுடைய உறவு, கணவன் மனைவியினுடைய உறவு மிக மிக முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டும். சில நேரங்களிலே சில விஷயங்களை சில கண்ணோட்டத்தோடு பார்ப்போம், ஆனால் அது அல்லாத இன்னொரு படிப்பினையும் அதிலே இருக்கும். நேற்றைய தினம் 100 கொலைகளை செய்த மனிதனை பற்றி நாம் சொல்றோம். 100 கொலைகள் செய்த மனிதனுக்கும் அல்லாஹ் பாவங்களை மன்னித்தான் என்ற ஒரு கண்ணோட்டத்தோடு தான் இந்த ஹதீஸ் அறிவிக்கப்படும். ஆனால் அதிலே கிடைக்கக்கூடிய இன்னொரு படிப்பினை என்ன தெரியுமா? அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த 100 கொலைகளை செய்த மனிதன் தன் சூழ்நிலைகளை விட்டு மாறி நல்லவர்களுடைய சூழ்நிலைகளுக்கு செல்லுகிற போது அந்த பாவங்களை விட்டும் திருத்தம் பெறக்கூடிய தௌஃபீக் கிடைக்கும் என்பது அவருக்கு சொல்லப்படுகிறது. அந்த ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்க வேண்டும். ஆக நாம் தவறுகளை விட்டு நீங்க வேண்டும் என்றால் நம்முடைய நண்பர்களின் வட்டாரங்கள் புதுப்பிக்கப்பட வேண்டும், சரி செய்யப்பட வேண்டும். நல்லவர்கள் நண்பர்களாக இருந்தால் நம்முடைய சூழ்நிலையும் நல்லதாக மாறும். நம்முடைய நண்பர்கள் வட்டம் மோசமாக இருந்து நாம் எவ்வளவுதான் திருந்த வேண்டும் என்று தலைகீழாக நின்றாலும் திருத்தம் கிடைக்காது. பார்சியிலே ஒரு கவிதை சொல்வார்கள், சுஹபத்தே சாலிஹ் துரா சாலிஹ் குனர், சுஹபத்தே தாலிஹ் துரா தாலிஹ் குனர். நல்லவர்களின் சுஹபத்திலே இருப்பது அவனையும் நல்லவனாக மாற்றும், தீயவனுடைய சுஹபத்திலே இருப்பது அவனையும் தீயவனாக மாற்றிவிடும். எனவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் அமரக்கூடிய சபை நல்லவர்களுடைய சபையாக இருக்கட்டும். காரணம் என்னவென்றால், கஸ்தூரி விற்பனை செய்யக்கூடியவனோடு நீங்கள் சேர்ந்து அமர்ந்தால் உங்கள் மீதும் அந்த வாசனை வரும். நெருப்பு உலையிலே வேலை செய்யக்கூடியவனுடைய அவனோடு நீங்கள் சேர்ந்து அமர்ந்திருந்தால் அந்த நெருப்பு உலையிலிருந்து வரக்கூடிய அந்த மோசமான வாடை உங்கள் மீது வரும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். கண்ணியமானவர்களே, இதே போலதான் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும்? நல்லவர்களுடைய சுகபத்தோடு இணைந்திருந்தால்
அல்லாஹ் ஒருவன் நம்மை மன்னிக்க வேண்டும் என்ற ஒரு உணர்வு நமக்கு வரும். எனவேதான் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சொல்லக்கூடிய இந்த வார்த்தையில் இன்னொரு படிப்பினையும் நாம் கண்ணோட்டத்தோடு பார்க்க வேண்டும். அது என்ன தெரியுமா? கணவன் மனைவியினுடைய அன்பு, பாசம், அந்த உறவு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சொல்லை கேட்டு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த பழத்தை சாப்பிடுறாங்க. அந்த பழத்தை சாப்பிட்டதின் காரணத்தினால் பூமிக்கு இறக்கப்படுகிறார்கள். இந்த நேரத்தில் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். சொர்க்கம் என்ற பிரமாண்டமான ஒரு நியமத் இழக்கப்படுவதற்கு காரணம் யார்? ஹவ்வா. ஆனால் நாம் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய ஒரு சொத்துக்களிலே ஒரு பெரிய சொத்து என்று நினைக்கக்கூடிய வகையிலே, உதாரணமா ஒரு 50 பவுன் நம்ம கையை விட்டு போற மாதிரி, 50 பவுன் நகை நம்ம கையை விட்டு போற மாதிரி, அநியாயமா போற மாதிரி, நஷ்டப்படுற மாதிரி நம்ம மனைவி ஏதாவது ஒரு காரியத்தை செஞ்சிட்டா என்ன செய்வோம்? வானத்துக்கும் பூமிக்கு மத்தியில குதிப்போம். அது ஒரு பெரிய நஷ்டமாக தெரியும். இப்படி ஒரு அநியாயம் பண்ணிட்டியே, உன்னால எவ்வளவு பெரிய இழப்பு. சில நேரங்களில் தகுதி பெறாத சில மனிதர்களுக்கு இப்படி ஒரு சூழ்நிலை வருகிற போது அந்த பெண் தலாக்கு விடப்படக்கூடிய சூழ்நிலை கூட உண்டாகும். காரணம், உலகத்தின் நஷ்டம் பெரிய நஷ்டமாக தெரிகிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட இந்த நஷ்டத்தை விடவா பெரிய நஷ்டம்? சொர்க்கம் என்பது எவ்வளவு பிரமாண்டமான நியமத். அந்த நியமத்தை இழப்பதற்கு காரணம் அந்த ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். காரணம், அவர்கள் தவறு செய்யவில்லை. அவர்கள் எல்லோரையும் நல்லவராக நினைத்தார்கள். சூழ்ச்சி செய்யக்கூடிய உலகத்திற்கு அவர்கள் இன்னும் வரவில்லை. மலக்குமார்களுக்கு மத்தியிலே தான் வாழ்கிறார்கள். அந்த இப்லீஸ் வந்து சொல்லுகிறான், நீங்கள் இந்த பழத்தை சாப்பிட்டால் மலக்குமார்களோடு சேர்ந்து இந்த சொர்க்கத்திலே நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. ஆனால் நீங்கள் பழத்தை சாப்பிடவில்லை என்றால் கூடிய சீக்கிரம் பூமிக்கு போயிருவீங்க என்று சொன்னான். இப்படிலாம் சூழ்ச்சி பண்ணுவாங்கன்னு அவங்களுக்கு யாருக்கும் தெரியாது. காரணம், அந்த மாதிரி யாரையுமே பார்க்கல, சொர்க்கத்துல வாழ்றாங்க. நம்மளுக்கு அந்த மாதிரி யாராவது சொன்னாங்கன்னு வச்சுக்கிறீங்க, நம்ம புரிஞ்சுக்கிறோம், ஆஹா இவன் சூழ்ச்சி பண்றான், இவன் மேல பொறாமப்படுறான். காரணம், 100 பேரை பார்த்திருப்போம், அந்த மாதிரி 1000 பேரை பார்த்திருப்போம். ஆனா சொர்க்கத்துல வாழக்கூடிய ஆதமுக்கும் ஹவ்வாவுக்கும் அலைஹிமுஸ்ஸலாம் அவர்களுக்கு இப்படி ஒரு பொய் சொல்லக்கூடியவன் யாராவது இருப்பான், இப்படி சூழ்ச்சி பண்றவன் யாராவது இருப்பான், இப்படி ஒரு பித்தலாட்டம் பண்றவன் யாராவது இருப்பான், நம்மள வாழ்க்கையில கவுத்துறவன் யாராவது இருப்பான்னு யாருக்குமே தெரியாது அவங்களுக்கு. காரணம், இப்படி ஒரு அவங்க கற்பனை கூட செஞ்சு பார்த்தது இல்லை. இப்படி சொன்ன உடனே ஆஹா இவன் கரெக்டா தான் சொல்லுவான், நல்ல மனுஷனாச்சே, நல்லவனாச்சே அப்படின்னு நினைச்சான். அதனால ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் போய் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல போய், ஏங்க நம்ம என்ன தப்பா பண்ண போறோம், இந்த பூமிக்கு இறங்காம சொர்க்கத்துல நிரந்தரமா வாழணுங்கிறதுக்காக வேண்டி இந்த பழத்தை சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, கெஞ்சுறாங்க. ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சுறாங்க, சரி மனைவி தானே, நல்லவங்க, அவங்க சொன்னா சரியாதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போய் அந்த பழத்தை சாப்பிடுறாங்க. அவர்கள் மீது நம்முடைய ஆடைகளை போல அல்ல, ஒரு விதமான ஒளித்திரை போடப்பட்டிருக்குமா. அவருடைய மானம் மரியாதையை மறைக்கக்கூடிய வகையில அல்லாஹ் சொர்க்கத்திலே ஒளியினாலான ஆடையை போன்று அவர்களை கொண்டு மூடி இருப்பான். எப்ப அந்த பழத்தை சாப்பிட்டாங்களோ அந்த ஒளி நீங்குகிறது, மானம் வெளியே தெரியுது. அவர்களுக்கே உரித்தான ஒரு உணர்வு, கூச்ச சுபாவம், ஓடி போய் மரங்களிலே இருந்த இலைகளை கொண்டு மூடிக்கிறான். அப்புறம் தான் அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான், நீங்க இங்க இருக்கிறதுக்கு தகுதி இல்லை, இந்த பழத்தை சாப்பிட்டீங்க, நான் தான் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னேன், கீழே இறங்குங்கன்னு சொல்லிட்டு சொன்னோம். அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு மூலையில இறக்கப்படுகிறார்கள், இந்தியா மூலை என்று சொல்லப்படுகிறது. ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அரபு நாட்டினுடைய ஒரு மூலையில இறக்கப்படுறாங்க. 2 பேரும் தேடிக்கிட்டே வர்றாங்க. ஆனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அப்போதும் ஹவ்வாவுடைய அன்பை மறக்கல. இவ்வளவு பெரிய சொர்க்கத்தை விட்டு நம்ம கீழே இறங்குறதுக்கு காரணம் இந்த ஹவ்வா தானே, எங்காவது போய் நாசமாகட்டும் அப்படின்னு சொன்னாங்களா? நம்மளா இருந்தா என்ன செஞ்சிருப்போம், போய் தொலையட்டும், இந்த மாதிரி செஞ்சிட்டாலே எவ்வளவு இன்பமான வாழ்க்கை அப்படின்னு நினைச்சிருக்க மாட்டோமா? ஆனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்றாங்க, தனக்காக மட்டும் துஆ செய்யல, ரப்பி இன்னி ஸலம்து நஃப்ஸி அப்படி சொல்லல. என்ன செய்றாங்க, யா அல்லாஹ் ரப்பனா எங்கள் இரட்சகனே, என்னுடைய ஹவ்வாவுடைய இரட்சகனே, ஸலம்னா அன்ஃபுஸனா நானும் ஹவ்வாவும் என்ன செஞ்சிட்டோம், அநியாயம் பண்ணிட்டோம், வஇல்லம் தக்ஃபிர் லனா என்னையும் ஹவ்வாவையும் நீ மன்னிக்கலன்னு சொன்னா, வதர்ஹம்னா எனக்கும் ஹவ்வாவுக்கும் ரஹ்மத் செய்யலன்னு சொன்னா, லனகூனன்ன மினல் காசிரீன் நானும் ஹவ்வாவும் நஷ்டவாளியா போயிடுவோம். 2 பேரையும் சேர்த்து சொல்றாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மட்டும் இப்படி துஆ செய்யல, ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அதே மாதிரி தான் துஆ செய்றாங்க. யா அல்லாஹ் என்னையும் என்னுடைய கணவரையும் நீ மன்னிக்கலன்னு சொன்னா, என்னையும் என்னுடைய கணவருக்கும் ரஹ்மத் செய்யலன்னு சொன்னா, நாங்கள் இருவருமே நஷ்டவாளியா போயிடுவோம். அவங்களும் இப்படி துஆ செய்றாங்க. அல்லாஹ் 2 பேருக்கும் பல வருஷங்களுக்கு பின்னால சேர்த்து வச்சானா இல்லையா? எவ்வளவு பெரிய ரஹ்மத்தானவன். கண்ணியமானவர்களே, நல்லவர்களின் தன்மை ஒரு சின்ன தவறை செய்தாலும் பெரிய தவறை போன்று நினைத்து அல்லாஹ்விடத்திலே மன்றாடுவார்கள். இது பெரியவர்களுடைய தன்மை, நல்லவர்களுடைய தன்மை. ஆனால் மட்டமானவர்களுடைய தன்மை தெரியுமா, பெரிய தவறு செஞ்சாலும் என்னங்க செஞ்சுட்டேன், ஊர் உலகத்துல செய்யாத செஞ்சுட்டேன்னுவாங்க. நடக்குதா இல்லையா? இன்னைக்கு
ஊர் உலகத்துல செய்யாதவங்க செஞ்சுட்டாரு அவரு, நம்ம குடும்பத்திலே சொல்லுவாங்க. அது ஒன்றும் பெரிய தப்பெல்லாம் ஒன்று பண்ணிடலங்க, பெரிய தப்பா பண்ணிட்டாரு. இது சாதாரண மட்டமான மனிதர்களுடைய தன்மை. கண்ணியமானவர்களே, இது மட்டுமல்ல, அல்லாஹு தஆலா இந்த நியாயம் செய்து விட்டேன் என்று அல்லாஹ்விடத்தில் முறையிடக்கூடிய சரித்திரத்தை பல இடங்களிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதுல ஒன்று என்னவென்று சொன்னால், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு. அதாவது இந்த வசனம் சூரத்துல் ஆராஃப் 23வது வசனத்தில் வருகிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துஆ இந்த சூரத்துல் ஆராஃப் 23வது வசனத்திலே வருகிறது. இரண்டாவது சூரத்துல், அதாவது 28வது அத்தியாயம் 16வது வசனம், 28வது அத்தியாயம் 16வது வசனம் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அந்த வசனத்திலே சொல்லுகின்ற போது அல்லாஹ் சொல்லுகின்றான், வதன்னூனி இத்தஹப முகாலிபன் ஃபظن அல்லன் நக்திர் அலைஹி ஃபனாதா ஃபில் ظுலுமாத்தி அல்லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். மீனுடையவர், தன்னூன் என்று சொன்னால் என்ன? யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பேர். மீனுடையவராகிய அவர் இத்தஹப முகாலிபன், கோபித்துக் கொண்டு போனார். ஃபظن அல்லன் நக்திர் அலைஹி, அவர் மீது நாம் சக்தி பெற மாட்டோம் என்று நினைத்துக் கொண்டார். ஃபனாதா ஃபில் ظுலுமாத், கடைசியா அல்லாஹ் மீன் வயிற்றுக்குள்ள கொண்டு போய் சேர்த்துட்டான். அந்த இருள்களுக்கு மத்தியிலே அமர்ந்து அவர் அல்லாஹ்விடத்திலே மன்றாடினார். ஃபனாதா ஃபில் ظுலுமாத்தி அல்லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். வணக்கத்திற்குரியவன் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை. சுப்ஹானக, நீ ரொம்ப பரிசுத்தமானவன். இன்னி, நிச்சயமாக நான் தான், குன்து மினல் ஸாலிமீன், அநியாயம் செய்து விட்டேன் யா அல்லாஹ், என்னை மன்னித்து விடு என்று யார் துஆ செய்தது? யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்தார்கள். இவர்களுக்கு நடந்த நிகழ்ச்சி என்ன? ஒரு ஊர், அந்த ஊர்ல அந்த மக்களுக்கு ஏகத்துவத்தை சொல்றாங்க. இந்த மக்கள் எல்லாம் கடைசி வரைக்கும் ஒருத்தர் கூட ஈமான் கொள்ள, எப்படி வெறுப்பா இருக்கும். பல வருஷங்களா சொல்றாங்க. அல்லாஹ் தஆலா துஆ கேக்குறாங்க, யா அல்லாஹ், இத்தனை வருஷமா அந்த மக்கள்கிட்ட சொல்லிட்டேன், யாருமே ஒருத்தர் கூட ஈமான் கொள்ளல, இவங்களை அழிச்சிருந்து துஆ செய்றாங்க. அல்லாஹ் சொன்னா, இந்த ஊரை விட்டு நீ காலி பண்ணி போயிரு, நெருப்பு மலையை பொழிய வைக்க போறேன் அப்படின்னு அல்லாஹ் சொன்னான். நெருப்பு மலை இந்த மக்கள் மீது பொழிய போகிறது என்று அல்லாஹ் சொன்னான். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் சொன்னா, உயரமான அந்த மலை மேல உட்கார்ந்து பாரு, எப்படி மழை பெய்ய போகுது, எப்படி அந்த மக்கள் பொசுங்க போறாங்கன்னு பார்த்துக்கிட்டே இருந்து அல்லாஹ் சொன்னான். போனாங்க, உயரமான அந்த மலை மேல நின்று உட்கார்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. பார்த்தா அழகான ஒரு அருள் மலை பிழியுது. அந்த மக்கள் எல்லாம் சந்தோஷப்படுறாங்க. உடனே யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு மாதிரி போயிடுச்சு. எப்படி இருக்கும்? அல்லாஹ் நம்மள்ட்ட சொன்னது நெருப்பு மலைன்னு சொன்னான், ஆனா இங்க பார்த்தா நெருப்பு, இங்க வந்து அருள் மலை பொழியுது. இப்போ இந்த நேரத்துல அல்லாஹ் நம்மளை இப்படி கேவலப்படுத்திட்டானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊர்ல இருக்கக்கூடாது, அந்த மக்கள்கிட்ட கண்ணில் எப்படி முழிக்க முடியும்? நம்ம சொன்னது வேற, அங்க நடந்தது வேற, நம்ம எப்படி அந்த ஊருக்கு போறதுன்னு சொல்லிட்டு வெளியூருக்காவது போயிடலாம்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க? வெளியூருக்கு போறதுக்காக கடலுக்கு போறாங்க. அங்க கப்பல் ரெடியா நிக்குது. அங்க போய் உட்கார்ந்த உடனே கப்பல் என்ன செய்யுது? நவலம் மறுக்குது, அங்கிருந்து அகலம் மறுக்குது. உடனே அந்த மாலுமி சொன்னாரு, இந்த கப்பல்ல யாரோ ஒரு பாவம் செஞ்ச ஒருத்தர் இருக்கிறார். அந்த காலத்திலே பாருங்க, குஃபருடையவர் ஒருத்தர் சொல்றாரு, இந்த கப்பல்ல யாரும் பாவம் செஞ்ச ஒருத்தர் இருக்கிறாரு, அதனால அவர் வந்து தௌபா செஞ்சுட்டா இந்த கப்பல்ல ஒண்ணும் இல்லைன்னு சொன்னா அவளாரு அப்படின்ற உடனே யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் உணர்ந்துறாங்க, ஆஹா நம்ம தான் தப்பு பண்ணோம். என்ன தப்பு? தவறே கிடையாது, அந்த தவறே கிடையாது. அவங்க என்ன நினைக்கிறாங்க? அந்த ஊர் மக்கள்கிட்ட நம்ம சொன்னோம் நெருப்பு மலை பொழியும், ஆனா இங்க அருள் மலை பொழிஞ்சிருக்கு, தண்ணீர் மலை பொழிஞ்சிருக்குது. இந்த மக்கள்கிட்ட போய் எப்படி கண்ணால் முழிக்கிறது? நம்மளை கேவலமா நினைப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிக்கிட்டு போறாங்க. கண்ணியமானவர்களே, நடந்தது என்ன தெரியுமா? யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிட்டு போன உடனே அந்த அடையாளத்தை அந்த மக்கள் பார்க்கறாங்க. எல்லாரும் ஒண்ணா உட்கார்ந்து ஒரு மைதானத்துல உட்கார்ந்து அல்லாஹ்ட்ட தௌபா கேட்கறாங்க, யா அல்லாஹ், யூனுஸ் சொன்ன அந்த இறைவனை நாங்க ஏத்துக்கிறோம், எங்களை மன்னிச்சிரு, எங்களை அழிச்சிராதே அப்படின்னு துஆ கேட்கறாங்க. அல்லாஹ் இரக்கம் உள்ளவன், நபிக்கு வாக்க மாத்திக்கலாம், ஆனா இந்த மக்களை மன்னிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் மன்னிச்சுட்டு என்ன செஞ்சான்? நெருப்பு மலையை நல்ல மலையா பொழிய வச்சான். இது யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வித்தியாசமா தெரிஞ்சிருக்கு. நேரா அல்லாஹ்ட்ட கேட்டிருக்கலாம், யா அல்லாஹ் இது என்ன யா அல்லாஹ் அப்படின்னு கேட்டிருக்கலாம். இருந்தாலும் ஒரு செல்லமா கோவிக்கும். ஒரு புள்ள ஒரு தாயிட்டோ தந்தைட்டையோ ஏதாவது சாக்லேட் வாங்கி தரல அல்லது கேம், சாக்லேட்லாம் இந்த காலத்துல யாரு கேட்கறது? ஏதாவது ஒரு பெரிய ஒரு, அதாவது நல்ல ஒரு போன், இந்த மாதிரி இது கேம், இந்த மாதிரி தான் கேட்பாங்க. இப்போ அதை வாங்கி தரலன்னு வச்சுக்கோங்க, உன்னுடைய நீ எக்ஸாம் சரியா படிக்க மாட்டேன், அதனால இதெல்லாம் வாங்கி தர மாட்டேன் அப்படின்னு சொன்னா என்ன ஆகும்? உடனே கோச்சிக்கிட்டு போய் படுத்துரும் குழந்தை. அப்ப அந்த கோபம் நிரந்தரமா? கிடையாது. அந்த கோபம் வந்து நிரந்தரமே கிடையாது. தன் தந்தை இடத்திலோ தாயிடத்திலோ ஒரு செல்லமான கோபம். அது மாதிரிதான் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் செஞ்சாங்க. இது தவறே கிடையாது. அப்ப யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் உணர்ந்துக்கிறாங்க, ஆஹா நான் தவறு பண்ணிட்டேன், என்ன நடந்துச்சுன்னு தெரியல. அல்லாஹ்ட்ட உடனே என்ன செய்யறாங்க? நான் தான் அந்த பாவி. உடனே அந்த மாலுமியே சொல்றாரு, நீங்க பாவம் செஞ்சிருக்க மாட்டீங்க, உங்களை பார்த்தா சீதேவியே தெரியுது,
நீங்க எவ்வளவு நல்ல தோற்றத்தில் இருக்கீங்க, நல்ல மனுஷன் நீங்கெல்லாம் இல்லங்க நான் தாங்க. உடனே குதிச்சிடலாம். குதிச்ச உடனே அல்லாஹ் தஆலா ரெடியா ஒரு மீனை வாயை பொளந்து நிக்க வச்சான். அந்த குதிச்ச உடனே அல்லாஹ் தஆலா உள்ள கொண்டு போய் வச்சிட்டான். அந்த மீன் முழுங்கிருச்சு. கண்ணாடி மாதிரி எல்லாம் ஆக்கினான். 40 நாள் அந்த மீன் அந்த கடலுக்குள்ளேயே சுத்துது. அந்த கடலினுடைய அற்புதங்கள் அனைத்தையும் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் பார்க்கறாங்க. சக்க மாதிரி போயிடுறாங்க. ஆனால் ஹதீஸ்ல வருது அவர்களுடைய உணவு முழுவதுமே இந்த தஸ்பீஹ் தான். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். தண்ணி குடிக்கல, அவங்க சாப்பிடல, எதுவுமே இல்லை. ஆக்சிஜன் கூட கிடையாது. ஆக்சிஜன் கூட கிடையாது. மாறாக அவங்களுக்கு இருந்தது என்ன? வெறும் அந்த தஸ்பீஹ் மட்டும்தான் அவர்களை உயிர் வாழ வைத்தது. 40 நாளைக்கு பிறகு அல்லாஹ் தஆலா இந்த தஸ்பீஹை ஏத்துக்கிட்டு, இந்த தௌபாவை ஏத்துக்கிட்டு, இந்த அதாவது இந்த இஸ்திக்பாரை ஏத்துக்கிட்டு அல்லாஹ் கடலை விட்டு வெளியில சக்க மாதிரி கொண்டு வந்து என்ன செய்யறான்? கக்க வைக்கிறான். கண்ணியமானவர்களே, சாதாரண ஒரு தவறை எவ்வளவு பெரிய தவறா நினைக்கிறாங்க. அல்லாஹ்வும் அதை எப்படி பெருசா ஆக்குறான் பாருங்க. இது நல்லவர்களுடைய தன்மை. நல்லவர்களை அல்லாஹ் சோதிப்பான். ஆனால் அந்த சோதனை நிரந்தரம் அல்ல. நிச்சயமா அல்லாஹ் அந்த சோதனைக்கெல்லாம் சேர்ந்து கிருபையை உண்டாக்குவான். இதுதான் அல்லாஹ்வுடைய கருணை. ஆனால் தீயவர்களை அல்லாஹ் சோதிக்க மாட்டான். அந்த சோதிக்காததின் காரணத்துல என்ன செய்வாங்க? நம்ம செய்யறது தப்பே கிடையாதுன்னு சொல்லிட்டு திரும்ப 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 தப்பு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இது நாம நினைக்கிறோம் அல்லாஹ் எப்படி கிருபை செய்யறான் பாருங்க, தொடர்றதெல்லாம் இவருக்கு துணை செய்யுதுங்க, அவர் லாபம் கிடைச்சுக்கிட்டே இருக்குது, எவ்வளவு பெரிய அநியாயம் பண்றாரு, அப்படி இருந்து அவர் வெற்றி பெற்றுக்கிட்டே தானே போறாரு. இல்ல, அபூஜஹலுக்கு கிடைத்த வெற்றி மகத்தான வெற்றி அல்ல, அவன் அழியறதுக்குள்ள வெற்றி. கண்ணியமானவர்களே, நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஒரு தவறு பண்ணும் போது அல்லாஹ் தலைகீழா நம்மளை நச்சுன்னு அடிக்கிறான்னு சொன்னா அல்லாஹ் நம்ம மேல முஹப்பத் வச்சிருக்கான்னு அர்த்தம். அல்லாஹ் தஆலா அதுக்கு பின்னால தான் சொல்றான், ஃபஸ்தஜப்னா லஹு வனஜ்ஜைனாஹு மினல் கம். அவருடைய துஆவை நம்ம ஏற்றுக்கொண்டோம், அவரை அவருடைய கவலையிலிருந்து நாம் பாதுகாத்தோம், வெற்றி பெற வைத்தோம் அல்லாஹ் சொல்றான். வகதாலிக நுன்ஜில் முஃமினீன். இங்க நமக்கு ஒரு மெசேஜ் அல்லாஹ் சொல்றான், மூமின்களே நீங்களும் இந்த தஸ்பீஹை செய்தால் உங்களுடைய கவலையை நான் போக்கி வைப்பேன் அல்லாஹ் சொல்றான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ் இது யூனுஸுக்கு மட்டும் சொந்தமானதான்னு கேட்டாங்க. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்றானே, வகதாலிக நுன்ஜில் முஃமினீன், மூமின்களையும் இப்படித்தான் நாம் வெற்றி பெற வைப்போம் என்று சொல்கிறானே, எல்லோருக்கும் தான் இது சொந்தம் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டினார். கண்ணியமானவர்களே, அப்ப அந்த யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்றாங்க? லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். நான் அநியாயம் செய்து விட்டேன் யா அல்லாஹ். இந்த தஸ்பீஹை யூனுஸ் இருக்குதே ரொம்ப சிறப்பான ஒரு தஸ்பீஹ். காரணம் என்ன தெரியுமா? இதிலே லா இலாஹ இல்லா அன்த தௌஹீத் இருக்கிறது, கலிமா இருக்கிறது, சுப்ஹானக தஸ்பீஹ் இருக்கிறது, இன்னி குன்து மினல் ஸாலிமீன் இஸ்திக்பார் இருக்கிறது. இந்த மூணும் ஒரே வார்த்தையிலே ஒரே வாக்கியத்திலே இணைந்திருப்பதன் காரணத்தினால் மிகப்பெரிய ஒரு சிறப்புக்குரிய ஒரு தஸ்பீஹா இது கருதப்படுகிறது. அடுத்தது அது மட்டுமல்ல, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌன்ட்ட வாழுகின்ற போது ஒரு இளவரசரை போல் வாழ்கிறார்கள். ஆனா அது வரைக்கும் அவங்க நபியா ஆக்கப்படலை. ஒரு தடவை போறாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பனி இஸ்ராயீல் இனத்தை சார்ந்தவங்க. ஆனால் ஃபிரௌனுடைய கூட்டத்தார் கிபுத்தி இனத்தை சார்ந்தவர்கள். கிபுத்தி இனத்தவர்கள் பெரும்பான்மை மக்கள், பனு இஸ்ரவேலர்கள் சிறுபான்மையினர். அடிமைகளை போல் கொத்தடிமைகளாக இருக்கிறார்கள். யார்கிட்ட? கிபுத்திகள்கிட்ட. இப்படி இருக்கும்போது மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி அசல் தன்மை புரியாதனால ஃபிரௌன் வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கிறான். இப்படி இருக்கும்போது ஒரு தடவை அரசவையை நோக்கி போய்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு பனு இஸ்ராயேல் இனத்தை சார்ந்த ஒரு கிபுத்தி இனத்தை சார்ந்த 2 பேர் சண்டை போட்டு இருக்கிறாங்க. சண்டை போட்டு இருக்கும்போது பனு இஸ்ராயேல் கூப்பிடுறாரு, மூசாவே நீங்க ரொம்ப நல்ல மனுஷன், இந்த ஆள் என்னை போட்டு அடிக்கிறான், கொஞ்சம் கேட்டு தாங்கன்ற உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து ஏன் அடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தட்டு தான் தட்டினாங்க, மௌத்தா போயிட்டான். ஒரே ஒரு சும்மா தட்டு மௌத்தாக்கணும்னு இல்ல, அடிச்சு கொலை செய்யணுங்கிற எண்ணத்துல இல்ல, ஒரு அடி அடிச்சாங்க, மௌத்தா போயிட்டான். மௌத்தா போன உடனே அல்லாஹ்ட்ட கேக்குறாங்க, யா அல்லாஹ் இப்படி ஒரு பாவம் நடந்துருச்சேன்னா மௌத்தாக்கணுங்கிற எண்ணத்துல எல்லாம் இல்ல, லேசா தான் தட்டினா மௌத்தா போயிட்டாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு போயிடுறாங்க. அடுத்த நாள் பார்த்தா அதே பனு இஸ்ராயீல், அவன் தான் மௌத்தா போயிட்டானே கிபுத்தி. இந்த பனு இஸ்ராயீல் என்ன செஞ்சா இன்னொருத்தரோட சண்டை போட்டு நிக்கிறான். மூசாவே நேத்து கேட்டு இந்த மாதிரி என்னை கேட்டுத்தாங்க அப்படின்னா, அடப்பாவி நேத்தே ஒரு ஆளை அடிச்சுன்னு சொல்லிட்டு கவலைப்பட்டு இருக்கேன், இன்னைக்கு இன்னொருத்தண்ட சண்டை போட்டு என்னைய உதவி கூப்பிடுறியா அப்படின்னு சொல்லிட்டு வேகமா இந்த மாதிரி மூசா நேத்து ஒருத்தர் அடிச்சு போட்டாரு, இன்னைக்கு என்னை அடிக்க வர்றாருன்னு சொல்லிட்டு ஓடனான். அவன் எல்லாத்தையும் ஊர் மக்கள்கிட்ட எல்லாம் சொன்ன உடனே ஃபிரௌனுக்கு தெரிஞ்சு போச்சு. மூசா அலைஹிஸ்ஸலாம் ஆஹா நம்ம கொலை செஞ்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு எண்ணத்துல அவளை பிடிச்சாங்கன்னு சொன்னா அவ்வளவுதான், நம்மளை வந்து கொன்றுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஊரை விட்டு மதியன் ஊருக்கு ஓடிட்டான். மதியன்கிற நகரத்துக்கு ஓடிட்டான். இன்றைய ஜோர்டான்ல ஒரு பகுதியில் இருக்கு மதியன், மதாயின் அப்படிங்கிற ஒரு ஊர். அந்த ஊருக்கு ஓடிட்டான். அங்க போனதுக்கு பின்னால்தான் ஷுவைப் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகளை கல்யாணம் பண்ணாங்க,
நுபுவத்தை அல்லாஹ் கொடுத்தான், ஃபிரௌன்ட்ட வந்தாங்க. இது சரித்திரம் பெருசு. இப்ப அந்த நேரத்துல அல்லாஹ்விடத்திலே கேட்ட துஆ என்ன தெரியுமா? தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். கால ரப்பி இன்னி ظلمت நஃப்ஸி, யா அல்லாஹ் எனக்கு நானே அநியாயம் பண்ணிட்டேன், நான் ஒரு கொலை செஞ்சிட்டேன், யா அல்லாஹ் ஃபக்ஃபிர்லி, என்னை மன்னிச்சிரு. அல்லாஹ் அசல் தன்மையை புரிஞ்சவன். மூசா அலைஹிஸ்ஸலாம் அப்படின்ற எண்ணத்துல என்ன செய்யல, நியாயம் கேட்கணும்ங்கிற எண்ணத்துல தான் அடிச்சாங்கங்கிற அல்லாஹ் புரிஞ்சிருந்தான். அல்லாஹ் சொல்றான் ஃபகஃபரலா, அல்லாஹ் மன்னித்து விட்டான். 21வது அத்தியாயம் 87வது வசனம், சூரத்துல் கஸஸ் என்ற அத்தியாயத்துல 87வது வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இதே மாதிரி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு அரசிக்கு என்ன செய்கிறார்கள், தௌஹீதை எடுத்து சொல்றாங்க, ஒரு ஏகத்துவத்துக்கு தாவா கொடுக்குறாங்க. அந்த கடிதத்தை போய் கொடுத்த உடனே அவங்க பல, அது பெரிய நிகழ்ச்சி. உடனே சரி சுலைமானை போய் சந்திப்போம் அப்படிங்கிற எண்ணத்துல பல்கீஸும் அவருடைய அரசவையும் வர்றாங்க, சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தை சந்திக்கிறதுக்காக வர்றாங்க. அப்போ சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய வல்லமையை கௌரவத்தை காட்டணுங்கிறதுக்காக வேண்டி அந்த குழுமி இருந்த மனிதர்கள் ஜின்கள்கிட்ட சொல்றாங்க, யாராவது பல்கீஸ் இங்க வர்றதுக்கு முன்னால அவர்களுடைய உயர்தரமான சிம்மாசனத்தை கொண்டு வந்து இங்க வைக்கக்கூடியவங்க யாராவது இருக்கீங்களான்னு கேட்டாங்க. இது குர்ஆன்ல சூரத்து நம்ல்ல அழகா அல்லாஹ் விரிவா சொல்லிக்கிட்டே இருக்கான். இது வந்து கற்பனை எல்லாம் எதுவுமே இல்லை. உடனே இஃப்ரீத்ங்கிற ஜின்னு சொல்லிச்சு, நீங்க அந்த சபையை முடிச்சுட்டு எந்திரிச்சு போறதுக்கு முன்னால அந்த அரசரையை கொண்டு வந்து வச்சிடுறீங்க, அந்த சிம்மாசனத்தை கொண்டு வந்து இங்க வச்சிடுறேன் அப்படின்ன உடனே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இது கூட ரொம்ப நேரம், இது கூட ரொம்ப அதிகம், அதனால இதை விட சீக்கிரம் கொண்டு வரணும். அப்பதான் ஒரு மனிதர், இல்மை கற்ற ஒரு உயர்ந்த மனிதர் அங்க உட்கார்ந்து இருந்தார். அவர் சொன்னாரு, கண்ணை இமைத்து மூடுவதற்குள்ளாக, மூடி திறப்பதற்குள்ளாக அந்த சிம்மாசனத்தை கொண்டு வந்து வச்சிடுறேன் அப்படின்னு சொல்றாரு. அவங்க சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கண்ணை மூடி திறக்கிறாங்க, பார்த்தா அங்க வந்து இருக்கு பல்கீஸ் அம்மையாருடைய அரசவை சிம்மாசனம் அங்க வந்து உட்கார்ந்து இருக்கு. எல்லாரும் என்ன செய்யறாங்க, இங்க வர்றாங்க சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தை சந்திக்கிறதுக்கு. பார்த்தா அங்க வந்து தன்னுடைய அரசவையில இருந்த சிம்மாசனம் அங்க உட்கார்ந்து இருக்கு. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கேட்கறாங்க, இந்த சிம்மாசனம் யாருக்கு தெரியுமா? எங்க அரசாங்கத்துல இருந்த மாதிரில தெரியுது அப்படிங்கிறாங்க. சரி பரவாயில்ல, அது உங்க தான், இது என்னுடைய வல்லமையை அல்லாஹ் எனக்கு கொடுத்த ஆற்றலை கொண்டு இங்க கொண்டு வந்துட்டேன், இங்க வாங்க, நீங்க இதுல வந்து உட்கார்றதுக்காக வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. அப்ப அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், கீல லஹதுகுலி ஸர் ஃபலம்மா ரஅத்துஹு, அந்த அரசவையினுடைய சுற்று வட்டாரத்தை பார்க்கறாங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இப்படி உட்கார்ந்து இருக்காங்க, பல்கீஸ் அம்மையார் அங்க இருந்து வர்றாங்க, உள்ள நுழைங்கங்கறாங்க. அவங்க வர்றதுக்காக வர்றாங்க. அந்த காலத்திலேயே சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு எவ்வளவு பெரிய அற்புத ஆற்றலை கொடுத்திருந்தான் பாருங்க. தண்ணீர் கிடப்பதை போன்றும் உள்ளுக்குள்ள மீன் நெளிஞ்சு ஓடுறது மாதிரியும் அங்க தண்ணி கிடக்குது, தண்ணி கிடக்குது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் பல்கீஸ் அம்மையாருக்கு மத்தியில பெரிய தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு, ஒரு ஹவுது மாதிரி இருக்குது, அதுல மீன் எல்லாம் நெளிஞ்சு நெளிஞ்சு ஓடிக்கிட்டு இருக்கு. பல்கீஸ் அம்மையார் வர்றதுக்கு நினைச்சவங்க என்ன செய்யறாங்க, தண்ணிக்குள்ள இறங்கணுமேங்கிறதுக்காக வேண்டி தன்னுடைய ஆடையை இப்படி தூக்குறாங்க, தன்னுடைய ஆடையை இப்படி தூக்குறாங்க. கீல லஹதுகுலி ஸர் ஃபலம்மா ரஅத்துஹு ஹஸிபத்துஹு லுஜ்ஜத்தன் வகஷஃபத் அன் சாக்கைஹா, அது தண்ணீர் நினைச்சுக்கிட்டு தன்னுடைய கண்டை காலிலிருந்து ஆடையை உயர்த்தினார்கள். உடனே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அதுக்கு தண்ணீரா இல்ல, அது கண்ணாடி தான், சும்மா வாங்க அப்படின்னாங்க. ஆஹா, அந்த நேரத்துல பல்கீஸ் அம்மையார் தவற உணர்றாங்க. ஆஹா, சுலைமான் சாதாரண மனிதர் அல்ல, ஒரு பெரிய தீர்க்கதரிசிங்கிறத உணர்ந்துகிட்டு சொல்றாங்க, காலத் ரப்பி இன்னி ظلمت நஃப்ஸி வஅஸ்லம்து மஅ சுலைமான லில்லாஹி ரப்பில் ஆலமீன், என்னுடைய ரட்சகனே நான் அநியாயம் பண்ணிட்டேன், இந்த காரியத்தை நான் பண்ணிருக்க கூடாது, எனவே நான் சுலைமானோடு சேர்ந்து நான் முஸ்லீம் ஆயிட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்ப அங்கே அநியாயம் செய்து விட்டதா சொல்றாங்க பாருங்க. ஆடையை உயர்த்தியது அநியாயமாங்க, இன்னும் இஸ்லாத்துக்கு வரல, அப்பதான் இஸ்லாத்துக்கு வர போறாங்க. தன்னை பற்றி என்ன சொல்கிறார்கள், நான் அநியாயம் செய்து விட்டேன், எனவே சுலைமானை நான் ஏற்றுக்கொள்கிறேன், சுலைமானோடு சேர்ந்து நான் முஸ்லீம் ஆயிட்டேன் அப்படிங்கிறாங்க. கண்ணியமானவர்களே, இது மாதிரி அல்லாஹ் தஆலா நாமெல்லாம் அநியாயம் செய்யல, ஆனா நாம் அல்லாஹ்விடத்திலே அல்லாஹ் அநியாயம் செஞ்சிட்டே அல்லாஹ்னு சொல்லி மன்றாடுறது அல்லாஹ் விரும்புறான். எனவேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தொழுகையிலே அபூபக்கரே இந்த துஆவை ஓதுங்கள், அல்லாஹும்ம இன்னி ظلمت நஃப்ஸி ظلما كثيرا ولا يغفر الذنوب الا انت فاغفر لي مغفرة من عندك வர்ஹம்னி இன்னக அன்தல் கஃபூர் ரஹீம் என்ற துஆவை அனுதினமும் ஓதுவீராக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். இதை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காலம் முழுவதும் அத்தஹியாத்துக்கு பின்னால ஓதிக்கிட்டு இருந்தாங்க. அத்தஹியாத்துக்கு பின்னால ஓதக்கூடிய துஆக்கள்ல ஒரு துஆ என்ன, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நபி அவர்கள் கற்றுக் கொடுத்த துஆ. அந்த துஆ என்ன, அல்லாஹும்ம யா அல்லாஹ் இன்னி ظلمت நஃப்ஸி ظلما كثيرا, நான் அதிகமான அநியாயங்களை செஞ்சிட்டேன் யா அல்லாஹ். யார் சொல்லி கொடுத்தது, அவங்களும் பரிசுத்தவான், யாருக்கு சொல்லி கொடுத்தாங்க, அவங்களும் பரிசுத்தவான். கண்ணியமானவர்களே, நாமெல்லாம் ஏமாத்துறோம். அப்ப நபி அவர்கள் கற்றுக் கொடுக்குறாங்க, துல்மன் கதீரா, அதிகமான அநியாயங்களை நான் செஞ்சிட்டேன் யா அல்லாஹ். வலா யக்ஃபிரு துனூப இல்லா அன்த, பாவங்களை உன்னை தவிர வேற யாரும் மன்னிக்க முடியாது.
ஃபக்ஃபிர்லி, என்னை மன்னித்து விடு, மக்ஃபிரத்தம் மின் இன்திக், பாவ மன்னிப்பு என்பது உன்னிடத்திலிருந்து மட்டும்தான் உண்டாக முடியும். இன்னக அன்தல் கஃபூர் ரஹீம், நிச்சயமாக நீ பாவங்களை மன்னிக்கக்கூடியவனாகவும் ரஹீமாகவும் இருக்கிறாய் என்று சொன்னார். கண்ணியமானவர்களே, பாவங்களை பெரிதாக நினைக்கக்கூடியவர்கள் தான் நபிமார்கள், சஹாபாக்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஃபாஅத்தினுடைய ஹதீஸை சொல்றாங்க. நாளைக்கு மறுமையில உம்மத்துகள் எல்லாம் சேர்ந்து ஒவ்வொரு நபிட்டையா போவாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல போவாங்க, என்னுடைய பாவா நீங்க தான், எங்களுக்காக அல்லாஹ்ட்ட ஷஃபாஅத் பண்ணுங்க, நாங்க வெற்றி பெறணும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? சொர்க்கத்துல சாப்பிடக்கூடாத கனியை சாப்பிட்டு எனக்கே வெற்றி கிடைக்குமான்னு நான் கவலைப்பட்டு இருக்கேன், நீங்க எல்லாரும் சேர்ந்து நூஹ்கிட்ட போங்க. நாங்க நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துல எல்லாரும் போவாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்களா, நானே என் மகனுக்கு தேவையில்லாம ஷஃபாஅத் பண்ணி மாட்டிக்கிட்டேன், அல்லாஹ்வே கண்டனம் தெரிவிச்சிட்டான், அந்த மகன் உன் குடும்பத்துல உள்ளவனே இல்லை, அவனுக்காக நீ ஏன் துஆ செய்யற அப்படின்னு அல்லாஹ் எனக்கு கண்டனம் தெரிவிச்சிட்டான். அதுக்கு அல்லாஹ் தஆலா இன்னைக்கு மன்னிப்பானா மன்னிக்க மாட்டானா நான் பயந்துகிட்டு இருக்கிறேன், நீங்க இப்ராஹிம் கிட்ட போங்கடா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துல போனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, தேவையில்லாம 3 பொய் சொல்லிட்டு நானே பயந்துகிட்டு இருக்கிறேன், அல்லாஹ் எனக்கு வெற்றி கொடுப்பானா கொடுக்க மாட்டான்னு சொல்லிட்டு. மூசாட்ட போங்கடா. மூசா அலைஹிஸ்ஸலாத்துல போனா மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, நானே அன்னைக்கு அந்த ஃபிரௌன்ட்ட வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது ஒரு கொலை செஞ்சுட்டேன்னு சொல்லிட்டு பயந்துகிட்டு இருக்கிறேன், எனக்கு அல்லாஹ் மன்னிப்பு கொடுப்பானா கொடுக்க மாட்டானா அப்படின்னு எனக்கே பயமா இருக்குது, நீங்க எல்லாம் சேர்ந்து முகமது கிட்ட போங்கடா. எல்லாரும் சேர்ந்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வருவாங்க. நான் அல்லாஹ்விடத்திலே மன்றாடுவேன், அல்லாஹ் தஆலா கேளுங்கள் நான் தருகிறேன் என்பதாக சொல்லுவான், நான் கேட்பேன், அல்லாஹ் தஆலா ஷஃபாஅத்தை ஏற்றுக்கொள்வான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. நீண்ட ஹதீஸ், இது சுருக்கமா சொல்றேன். ஒவ்வொரு நபியும் சொன்ன அந்த வார்த்தைகளை கொஞ்சம் கவனியுங்க. ஒவ்வொருத்தரையும் அல்லாஹ் மன்னிச்சிட்டான், ஒவ்வொருத்தரும் செஞ்ச பாவங்களே இல்லை, ஒரு தேவைக்காக சொன்ன விஷயங்கள், செய்த விஷயங்கள். ஆனாலும் அவர்கள் அனைவரும் என்ன மறுமையிலும் கூட அல்லாஹ் இதற்காக வேண்டி பிடிச்சிருவானோ, கோபப்பட்டுருவானோ, நம்மளை தோல்வி அடைய வச்சிருவானோ என்பதாக நினைத்து கவலைப்பட்டார்கள் என்றால் நாம் எல்லாம் இம்மாத்திரம். நபிமார்கள் அவர்கள் பரிசுத்தமானவர்கள். கண்ணியமானவர்களே, இதே போலதான் ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சுக்கிறேன். ஆயிஷா அம்மையாருடைய அக்கா மகன் தான் யாரு? அப்துல்லாஹ் இப்னு சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு. அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா மகன் அப்துல்லாஹ் இப்னு சுபைர். பிற்காலத்துல மக்கா நகரம் அரபு நாட்டினுடைய பெரிய கவர்னரா இருந்தாங்க. அவங்களுக்கும் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃப்க்கும் தான் சண்டையெல்லாம் நடந்துச்சு, காபா இடிக்கப்பட்டுச்சுலாம் பெரிய வரலாறு. அப்துல்லாஹ் இப்னு சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய அரசாங்கத்தில் இருக்கும்போது எல்லா மக்களுக்கும் உதவி செய்வதை போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களுக்கு உதவி தொகைகளை அனுப்புவாங்க. ஆயிஷா அம்மையாருக்கு உதவி தொகைகளை நியாயமான முறையில் அனுப்புவாங்க. ஆயிஷா அம்மையார் என்ன செய்வாங்கன்னா, வாங்கின உடனே எல்லா ஏழைகளுக்கும் பிரிச்சு கொடுத்துட்டு கம்முட்டு வந்துருவாங்க. ஒரு நயா பைசா கூட அவங்களுக்காக வச்சிருக்க மாட்டாங்க. சில நேரங்கள்ல தர்மம் செஞ்சுட்டு பைய உதறி பார்ப்பாங்களாம், ஒண்ணும் இருக்காதான். அவங்க வேலைக்கார பெண்மணி சொல்லுவாங்களா, அம்மையார் அவர்களே நீங்க நோம்பு திறக்கிறதுக்கு ஏதாவது வச்சிருக்கலாமே, இது முன்னாலே சொல்லியிருந்தா 2 வெள்ளிக்காசு எடுத்து வச்சிருப்பாப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு எல்லாத்தையும் தர்மம் செஞ்சுருவாங்க. இது அப்துல்லாஹ் இப்னு சுபைர் ரலியல்லாஹு கேள்விப்பட்டு, எங்க சின்னம்மா செய்யறது அவ்வளவு சரியில்லை, எல்லாத்தையும் கொடுக்கறதெல்லாம் தர்மம் பண்ணிட்டா நம்ம தேவைக்கு நம்ம என்ன செய்யறது அப்படின்னு எல்லாரும் சொல்ற மாதிரி ஒரு நல்ல இடத்துல சொன்னாங்களாம். இதை கேள்விப்பட்டுட்டு இவன் என்ன, நான் கண்காண பிறந்தவன் என்னைய கண்டிக்கிறானா இவன்ட்ட இனிமே நான் பேச மாட்டேன், அல்லாஹ்வின் மீது சத்தியமான்னு சொல்லிடுறாங்க. அல்லாஹ்வின் மீது சத்தியமா நான் இனிமே என் மகன் அப்துல்லாஹ் இப்னு சுபைர்ட்ட நான் பேச மாட்டேன்னு சொல்லிடுறாங்க. ஆனா கொஞ்ச நாள் ஆகுது, அப்துல்லாஹ் இப்னு சுபைருக்கு தாங்க முடியல, எங்க அம்மா என்கிட்ட பேசல, என் சின்னம்மா என்கிட்ட பேசாம எனக்கால இருக்க முடியலன்னு சொல்லிட்டு சில முக்கியமான சஹாபாக்கள்கிட்ட போய் சொல்றாங்க, என்னை எப்படியாவது பேச வைங்க, என்னை மன்னிக்க சொல்லுங்க அப்படின்ட்டு. 3 சஹாபாக்கள் சேர்ந்து அப்துல்லாஹ் இப்னு சுபைரை கூட்டிட்டு போறாங்க. திரைக்கு பின்னால் உட்கார்ந்து உம்முல் முஃமினீன் ஆயிஷா அம்மையார்ட்ட நாங்க பேசுறோம், நீங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதே ஓடி போய் அவங்க காலை பிடிச்சிட்டு மன்னிப்பு கேளுங்க அப்படின்னாங்க. வெளியில உட்கார்ந்துக்கிட்டு பேசுறாங்க, அம்மையார் அவர்கள் நீங்க எவ்வளவு பெரிய சீதேவி, நல்லவங்க, எவ்வளவு உயர்ந்த அந்தஸ்துக்குரியவங்க, உங்க மகன்கிட்ட பேசாம இருக்கீங்க, ரொம்ப வருத்தப்படுறாரு. பேசிக்கிட்டு இருக்கும் போதே என்ன செய்யறாங்க, அப்துல்லாஹ் இப்னு சுபைர் அவங்க மகன் தானே, வேகமா ஓடி போய் அவங்க மடியில படுத்துக்கிட்டு, அம்மா என்னை மன்னிச்சிருங்க, நான் தெரியாம சொல்லிட்டேன், இனிமே உங்க விஷயத்துல தலையிடவே மாட்டேன்னு கெஞ்சி அழுகுறாங்க. உடனே சரி மகனே நீ எந்திரி, நான் மன்னிச்சிட்டேன், உன்னை நான் உண்மையே சொல்ல மாட்டேன், இனிமே நான் உன்னை மன்னிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிச்சிடறாங்க. இது ஒரு நீண்ட சரித்திரம். கண்ணியமானவர்களே, எதுக்கு இதை சொல்றோம் சொன்னா, சத்தியத்தை முறித்தல் என்பது சாதாரண விஷயம், ஒரு நன்மைக்காக முறிக்கிறாங்க. நேற்று கூட சத்தியத்தை முறிச்சுட்டா என்ன செய்யணுங்கிறத சொன்னோம். 10 நோன்பு வைக்கணும், இல்லைங்கன்னா 3 ஏழைக்கு என்ன செய்யணும், மிஸ்கின்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும், அல்லாஹ் தீர்வு சொல்றான். இதை செஞ்சுட்டாங்க. ஆனா அன்னை ஆயிஷா அம்மையாருக்கு இந்த சத்திய முறிப்பினுடைய விஷயங்கள் எப்பொழுதெல்லாம் ஞாபகம் வருமோ அழுவாங்களாம், கண்ணீர் விட்டு அழுவாங்களாம். 20 அடிமைகள் 30 அடிமைகள் வாங்கி உரிமை விடுவாங்களாம் இந்த சத்திய முறிப்புக்காக. காரணம் தெரியுமா, அவங்க வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு சின்ன தவறையும் பெரிய தவறாக நினைக்கிறார்கள். அதே போலதான் நம்முடைய ஆதிபிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவனுடைய தாயும் ரப்பனா ஸலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் காசிரீன் என்று சொல்லி அல்லாஹ்விடத்தில் புலம்பி பாவ மன்னிப்பை பெற்றார்கள். அன்பிற்குரியவர்களே, இந்த ரமலான் மாதம் பாவ மன்னிப்பை பெறக்கூடிய மாதம்.
நாம் அல்லாஹ்விடத்திலே அடிமையாகி விட வேண்டும். நான் அநியாயம் செய்து விட்டேனே அல்லாஹ், என்னை மன்னித்து விடு என்பதாக அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்டு பரிசுத்தவான்களாக மாற வேண்டும். அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமானவர்களே, ஒரு விஷயம், முக்கியமான விஷயம், அதாவது நோன்பு வைத்துக் கொண்டு அத்தர் பூசலாமா, தைலம் தேய்க்கலாமா அப்படின்னு ஒரு சின்ன கேள்வி. தலைவலிக்குது, தைலம் தேய்க்கலாமா? தாராளமா தேய்க்கலாம். தைலம் தேய்க்கலாமான்னு சொன்னா அதாவது உள்ளுக்குள்ளதான் நம்ம ஒரு பொருள் போகக்கூடாதே தவிர மேல நம்ம நெஞ்சு வலி ஏதாவது தைலம் தேய்க்கிறோம், அல்லது கால் வலி அதுக்காக தைலம் தேய்க்கிறோம், தலைவலிக்குது தைலம் தேய்க்கிறோம், கூடுமாண்டா தாராளமா கூடும். இந்த சட்டத்தை நான் சொல்லிக் கொள்கிறோம். அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.